விடியற்கால விண்மீனாம் மரியே, எம் வாழ்வை வழிநடத்தும் விண்மீனாக இருந்தருள அருள் புரிவாய் எம் அன்னையே. தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். அன்னை மரியாவின் பிறப்பு விழாவை சிறப்பிக்கும் முன்னிட்டு 3ஆம் நவநாளாகிய இன்று மீட்பரின் அண்மையை அறிவிக்கும் விடியற்கால் விண்மீன் மரியாவை பற்றி தியானிப்போம். மரியாள் என்னும் விண்மீன் உலகில் உள்ள அனைவருக்கும் எக்காலத்துக்கும் அவள் தன் மகனாம் இயேசுவை சுட்டி காட்டும் விண்மீன். அவரது ஏக்கங்கள், கனவுகள், லட்சியங்கள், மதிப்பீடுகள் அனைத்தையும் மாந்தர் அனைவரும் வாழ அனைவருக்கும் அழைப்பு விடுக்கும் விண்மீன் அவள். இயேசுவின் இறையரசு பாதையை சுட்டி காட்டி நிற்கும் அந்த விண்மீன் அவரையே வாழ்வாக வாழ்ந்து இறுதியில் அவரை அடையும் நிலையையும் உணர்த்தி நிற்கின்றது. மீட்பரின் தாயின் பிறப்பு மீட்பின் வருகைக்கு முன்னோடிதானே. இதனால்தான் மரியாவை விடியற்கால நட்சத்திரமே, எங்கள் வாழ்வின் விடிவெள்ளியே என்று அழைக்கிறோம். விடிவெளி என்று நாம் அழைப்பது ஒரு விண்மீன் அல்ல, சூரியனை சுற்றி வரும் வெள்ளிக்கிரகம். சூரியனின் ஒளி பெற்று ஒளிர்வதுதான் வெள்ளிக்கிரகம். அன்னை மரியாளும் இறை அருளை, இறை ஒளியை நிரம்ப பெற்று அவளும் ஒரு விண்மீனாக இருளில் இருப்போருக்கு விடியலின் வருகையை உணர்த்தும் நம்பிக்கை நட்சத்திரமாக அனைவர் உள்ளத்திலும் ஒளிர்கிறாள். இறைவனின் அண்மையை உணர்த்துகிறார். துன்பம் என்னும் இருள், பாவம் என்னும் இரவு முடிவு அல்ல, புது வாழ்வு புலரும், அருள் வாழ்வு மலரும் என்ற நம்பிக்கையை நமக்கு தருகிறாள். வாழிய வாழியவே
அண்மையை அறிவிக்கும் விடியற்கால விண்மீன் மரியாவை பற்றி 5 வகைகளாக பார்ப்போம். 1. உலக நாடுகளின் விண்மீன் மரியாள். 2. திருச்சபையின் விண்மீன் மரியாள். 3. இறையரசின் முகவர்களாக ஏழை எளியவர்களின் விண்மீன் மரியா. 4. பெண்களின் சக்தியை ஒருங்கிணைக்கும் விண்மீன் மரியா. 5. மரியின் ஊழியர்களின் விண்மீன் மரியா. உலக நாடுகளின் விண்மீன் மரியாள் மக்கள் அனைவரும் தமக்குள் ஏற்ற தாழ்வுகளை அகற்றி சமத்துவ உணர்வுடனும் பொருளாதார தன் நிறைவுடனும் படைப்பு அனைத்தும் மனமகிழ்வுடன் வாழ அழைப்பு விடுக்கின்றாள். புரட்சி கீதம் பாடிய அந்த மரியாள் என்றும் விண்மீன். திருச்சபையின் விண்மீன். திருச்சபைக்கு இன்றைய கால சூழலில் ஒரு ஒளிரும் விண்மீனாக நின்று அழைப்பு விடுக்கின்றாள். திருச்சபையின் வளர்ச்சியிலும் நமக்குள்ள பங்கினை சிறப்பாக ஆற்ற இக்கால சூழலில் நம்மை அழைக்கின்றாள். இறையரசின் முகவர்களாக ஏழை எளியவர்களின் விண்மீன் மரியாள். மிக எளிய குடும்பத்தில் பிறந்து உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து உழைப்பின் மேன்மை உணர்ந்து வாழ்ந்தவள் மரியாள். இன்றும் ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு ஒப்பற்ற தாயாக, அடைக்கலமாக, ஒளி நிறைந்த எதிர்காலமாக வழிகாட்டுகின்றாள். பெண்களின் சக்தியை ஒருங்கிணைக்கும் விண்மீன். மீட்பின் வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்த அன்னையை போன்று உலகில் உள்ள பெண்கள் அனைவரும் அவளை மாதிரியாக கொண்ட புரட்சி பயணத்தை மேற்கொள்ள மரியென்னும் விண்மீன் அழைப்பு விடுக்கின்றார். மரியின் ஊழியர்களின் விண்மீன். மரியின் ஊழியர் நம்மை ஒருங்கிணைத்து அவளின் அழகிய உருவை நம்மில் தாங்கி வாழ செய்து கொண்டிருப்பவள். மரியாள் என்னும் விண்மீன் கடுகு போல் இம்மண்ணில் தோன்றச் செய்து இன்று ஆள் போல் விரிந்து 1000 கிளைகளை பரப்பி நிற்கும் நம் சபைக்கு மரியாள் என்னும் விண்மீன் இன்றும் நமது ஆற்றல், திறமைகள் அனைத்தையும் ஒன்று கூட்டி வளர்ச்சி பாதையில் சபையை முன்னெடுத்துச் செல்ல சரியான வழியை காட்டி விண்மீனாய் முன்னிற்கின்ற மரியாளை இப்பாடலின் மூலம் புகழ்ந்தேத்துவோம். கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. சத்தியத்தின் பேரொளியாம் தேவ அன்னை, சத்தியத்தின் பேரொளியாம் தேவ அன்னை, அந்த உத்தமியின் ஒளிக்கு விண்மீன் உறவு கொண்டதே. கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. வானத்திலே ஒளி வீசி வளரும் வெண்மதி, தாய் பாதத்திலே எழில் காட்டி இருப்பதும் என்ன. வானத்திலே ஒளி வீசி வளரும் வெண்மதி, தாய் பாதத்திலே எழில் காட்டி இருப்பதும் என்ன. ஞானத்தை படைத்த தேவன் தாயல்லவா, ஞானத்தை படைத்த தேவன் தாயல்லவா, அன்னை தாழ் பணிந்த வெண்மதியின் நிலையை சொல்லவா. கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. ஆரோக்கியம் தேடி வந்தோர் ஆலமர குளத்தடியில் அருள் நிறை மரியே என்று ஜெபிப்பரும் என்ன.
ஆரோக்கியம் தேடி வந்தோர் ஆலமர குளத்தடியில் அருள் நிறை மரியே என்று ஜெபிப்பதும் என்ன? கருணை திருவுருவாம் கன்னிமரியாள் தந்த காட்சிக்கு மாதா குலம் சாட்சியாகுமே. கருணை திருவுருவாம் கன்னிமரியாள் தந்த காட்சிக்கு மாதா குலம் சாட்சியாகுமே. கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. கோடானு கோடி மக்கள் குறைகளை தீர்க்கும் அன்னை வீடாக வேளை நகர் இருப்பதேனம்மா. கோடானு கோடி மக்கள் குறைகளை தீர்க்கும் அன்னை வீடாக வேளை நகர் இருப்பதேனம்மா. தீராத பிணி தீர்க்கும் ஆரோக்கிய மாதா, தீராத பிணி தீர்க்கும் ஆரோக்கிய மாதாவின் திருப்பாதம் பட்ட மண் வேளாங்கண்ணி, திருப்பாதம் பட்ட மண் வேளாங்கண்ணி. கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. சத்தியத்தின் பேரொளியாம் தேவ அன்னை, அந்த உத்தமியின் ஒளிக்கு விண்மீன் உறவு கொண்டதே. கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. திருவழிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் தம் வலக்கையில் 7 விண்மீன்களை கொண்டிருந்தார். இருபுறமும் கூர்மையான வாள் ஒன்று அவரது வாயிலிருந்து வெளியே வந்தது. அவரது முகம் நண்பகல் கதிரவன் போல் ஒளிர்ந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மனிதனை தெய்வமாக்க இறைவன் மனிதனாகுவது திட்டம். இந்த மனித அவதாரத்துக்கு கருவியாக செயல்பட அழைக்கப்படுகிறாள் அன்னை மரியாள். உனது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று கூறி இறைவனின் மீட்பு பயணத்தில் இறுதி வரை உடன் இருந்தவர். அன்று இஸ்ரேல் மக்களிடம் இறைவன், நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று கூறி உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேல் மக்களும் இதை ஏற்பதாக கூறி இறைவனுக்கு ஆகட்டும் என்று கூறினர். இதே ஆகட்டும் என்ற வார்த்தையினால் அன்னை மரியாள் தன்னையே இறைவன் பதம் அர்ப்பணித்துக் கொள்கிறார். இந்த கையெழுப்பு முழுமையானது. வாழ்வில் எந்த சூழலிலும் தான் தேர்ந்து கொண்ட அர்ப்பணத்திற்கு நேர்த்தியானது. அன்னையின் மன்றாட்டு மாலையினை நாம் உச்சரிக்க நமது உதடுகள் மட்டும் வலுவடையாது, நமது உள்ளமும் ஆன்மீக சக்திகள் பெற்று உருப்பெறுகின்றது. அன்னையின் நாமத்தை உச்சரித்து அவர் தருகின்ற உயிர் ஆற்றலினால் நாம் புதுப்பிக்கப்பட்டு நமது பணி வாழ்வினை தொடர்ந்து செய்வதற்கு அன்னை மரியாள் என்றும் உதவிட அவளது புகழ் மாலையை நாம் அனைவரும் இணைந்து பக்தியோடு ஜெபிப்போம். அருள் நிறை மரியே, அன்புடை தாயே, அன்னையே, ஆரோக்கிய மாதாவே, இருள் நிலை போக்கி இன்னல்கள் நீக்கி இம்மையில் நலம் தர வேண்டிக் கொள்ளும். வேளை நகர்வாழ் விமலவன் மலரே, வேதனன் மணியே, மாதாவே, சூளை போல் உலகில் சோர்ந்துளம் பாடும் சோதனை தீர்த்திட வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
அன்பின் சுடரே மாதாவே, உன் மனம் மாற்றிட புனிதத்தை போற்றிட புதுமைகள் பெற்றிட வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஈசனின் அன்னையே, ஈகைக்கு விளக்கமே, ஈடில்லா இனிமையே மாதாவே, நீசரியம் நெஞ்சினை நேயத்துள் நிலைத்திட நேசமாயே சுவை வேண்டிக் கொள்ளும். உண்மைக்கு சாட்சியாம் உத்தமர் இயேசுவை உலகிற்கு தந்த என் மாதாவே, வன்மை சூழ்வாழ்வில் வன்மையை ஏற்றி வளம் பல பெறவே வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊனமுற்றோருக்கு உதவிட என்றும் ஊன்றுகோலாய் நிற்கும் மாதாவே, தானமும் தர்மமும் தகவுடன் செய்திட தாராள மனம் தர வேண்டிக் கொள்ளும். அன்னம்மாள் சுவக்கின் அருந்தவ புதல்வி அன்னை வேளாங்கண்ணி மாதாவே, கண்ணல் சுவை போல் காலங்கள் கரைய கனிவுடன் மகனிடம் வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. அம்மா மரியே, மீட்பரின் அண்மையை உணர்த்தும் விண்மீனே, எங்கள் வாழ்விலும் நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிரும். உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்களும் பிறரின் உள்ளத்தில் நம்பிக்கை விதைகளை விதைக்க அருள் தாரும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஆமேன். மரியே, உமது ஊழியர்களின் அன்னையும் அரசியுமானவளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.